இல்லை, எனக்கு புரியல. துஷார்னு ஒரு கேப்டன் இருக்காரு, தலைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்காரு. அவருடைய டியூட்டி என்ன? அரோரா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறதா, இல்லை இந்த வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து கண்காணித்து அதை வந்து சரி பண்ணுறதா? கிச்சன் டீம் யார்? கிச்சன் டீம் யார்? ஒன்று சபரி, இன்னொன்று கலையரசன், இன்னொன்று எஃப்ஜே. இந்த 3 பேர் தானே கிச்சன் டீம். அந்த 3 பேர் தானே வேலை செய்யணும். காய்கறி கட் பண்ணுறதா இருந்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் அவங்க தானே செய்யணும். கனிக்கு அங்கே என்ன வேலை? கனிக்கு என்ன வேலை எனக்கு புரியல. இப்போ இந்த சாப்பாட்டுனால ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அந்த சாப்பாட்டு பிரச்சனையில் கனி எதுக்கு போய் உட்காந்து காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் தானே, கேப்டன் என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்காம? அப்போ இது வந்து ஃபேவரிசமா இல்லையா? ஃபேவரிசமா இல்லையா? இவனுங்களை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரில. இதில் ஒருத்தன் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறவங்க கிட்டலாம் என்னால் பேச முடியாதுன்றான். யார்? எஃப்ஜே. நீனா ஒழுங்காடா? நீ என்ன வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதா பிள்ளையா? இந்த கனி என்ன வேலையை பார்த்துருக்காங்க தெரியுமா? இப்போ தான் கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் அதை கவனிக்கல. இந்த மேடம் தான் எஃப்ஜே அவர்களை தூண்டி விட்டு போய் ஆதிரி அவர்களை முத்தம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதுவும் உதட்டில் முத்தம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து கோச்சிக்கிட்டு இருக்காங்க, எஃப்ஜே வந்து பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆதிரியை கன்சோல் பண்ணணுன்றதுக்காக எஃப்ஜேவை வந்து தூண்டி விட்டுருக்காங்க. எப்படி? போடா, போ பேசு, போய் ஒரு முத்தத்தை கொடு, அப்படியே ஒரு லிப்கிஸ் கொடுப்போ அப்படின்னு சொல்லி கனியக்கா சொல்லி இருக்கிறார். கனியக்கா உங்களுக்கு என்ன வயசாகுது? உங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தைகள் கிட்ட இப்படிதான் நீங்க சொல்லுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்புது. ஆக்சுவலா இந்த சாப்பாட்டு பிரச்சனை என்னன்னா, இந்த எஃப்ஜே வந்து சொல்லியிருக்கிற அப்படி நாங்க இருக்கிற எல்லா காய்கறியும் வந்து கட் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி வச்சிட போறோம், இனிமே எது செய்யணும்னாலும் அந்த இதெல்லாம் தான் எடுத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கான்செப்டே. அது கூட இந்த தற்குறிகளுக்கு புரியலை. சாப்பாட்டில் வந்து பற்றாக்குறை வரணும், அதனால சண்டை வரணும், அது ஒரு கண்டென்ட்டாக மாறணுன்றது தான் கான்செப்ட். அதனால பிக் பாஸ் பிளான் பண்ணி பண்ணுறாரு. இது இவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். காமன் ஃபுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிபி ஹவுஸ்மேட்ஸுக்கு காமன் ஃபுட்னு ஒன்று இருக்குது. அந்த காமன் ஃபுட் பிபி ஹவுஸ்மேட்டுக்கு மட்டும் காமன் ஃபுட் கிடையாது. இங்கே இருக்கிற சூப்பர் டீலக்ஸில் இருக்காங்களா அவங்களுக்குமே அது காமன் ஃபுட்டு தான். ஸோ 20 பேர் அங்கே இருக்காங்கன்னா 20 பேருக்குமே அது காமன் ஃபுட்டு தான். எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் ஆகத்தான் இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருது? லக்ஸரி ஃபுட் அப்படிங்கிறது வருது. இப்போது இவங்க சாம்பார் வைக்கிறாங்க, இல்லை ஒரு வத்த குழம்பு வைக்கிறாங்க, தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுக்கிறாங்க, இல்லை ஏதாச்சும் காய்கறியை வச்சு ஒரு பொரியல் பண்ணுறாங்க அப்படின்னா அது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் தான் சேரும், இவங்களுக்கும் தான் சேரும். அதுக்கேற்ற குவான்டிட்டியில் நம்ம சமைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் அளவோடு சாப்பிடணும். இதோட ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து லக்ஸரி ஃபுட் அப்படிங்கிறது வரும். அது அவங்களுக்கு மட்டும்தான். இந்த கூட புரிஞ்சிக்காத தற்கூரிகள் உணவை வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தாட் அப்படின்னா, உங்களுக்கு தான் லக்ஸரி ஃபுட்டு வருது இல்லை, நீங்க எதுக்கு வந்து எங்க சாப்பாட்டை கேட்குறீங்க? நீங்க எங்க சாப்பாட்டையும் கேட்குறீங்க, லக்ஸரி ஃபுட்டையும் சாப்பிட்றீங்க, அப்புறம் நாங்க என்னத்தை திங்கிறது அப்படின்னு கேட்குறானுங்க. டே முட்டா பயல்களா, மூதேவிகளா, அவங்களுக்கு வர்றது வந்து அது அவங்க இருக்கிற வீட்டினுடைய பெனிஃபிட்ல வர்றதுடா. மற்றபடி சோறு குழம்பு எல்லாமே காமனாக நீங்கள் சமைக்கிறத தான் திங்கணும். இப்போ ஒரு கறி வருதுன்னா வெறும் கறியை திங்க முடியுமா? அதுக்கேற்ற மசாலா, அதுக்கேற்ற காய்கறிகள் எல்லாமே அந்த காமன் ஃபுட்ல இருந்து தாண்டா எடுத்து போடணும். இது உங்களுக்குலாம் மூலன் இருக்காடா? இருக்குதா இல்லையா? அவன் அழுகுறாங்க. விக்ரம் அழுகுறா. அப்படி ஒரு பக்கம் கலையரசன் அழுகுறா. அப்படி எதுக்குடா அழுகுறீங்க? அந்த வீட்டில் இருந்தால் சரியான சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கலடி. பிக் பாஸ் வீடுனாலே அதுதான்டா. அதுதான் வேணா நீங்கள் எல்லாம் போங்கடா, சூப்பர் டீலக்ஸுக்கு போங்க, நல்லா ஜாலியாக ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. யாரா இப்போ வேணாம்? அதுக்கு தானே மாறுது இந்த ஷஃபலிங் சிஸ்டம், அதுக்கு தானே வச்சுருக்காங்க. ஒரு வாரமும் வந்து மாறி மாறி நம்ம வந்து இது பண்ணணும் தானே வச்சுருக்காங்க. அப்புறம் என்னையா இது கூடமா தெரியாது உங்களுக்கு? இப்போது இவங்க வந்து எல்லா காய்கறிகளும் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், ஏன்னா நீங்கள் அப்பப்போ ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருக்கீங்க, அது எங்களால் சமைக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கறி சமைக்கிறாங்க இன்னைக்கு பார்வதியை வச்சு தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவனுங்க எல்லாமே அந்த பொண்ணை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இவனுங்க ஒன்று பண்ணுறானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சீரியஸாக நமக்கு புரியலை. அதான் சொல்கிறல, இவனுங்க தான் வளர்க்குறானுங்க எல்லாரையும். சரியா?
பார்வதி வந்து எனக்கு உருளைக்கிழங்கு வச்சு எதனா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஒழுங்கா பண்ணி கொடுத்துருந்தா பரவாயில்ல. அவங்க வந்து பொரியல் மாதிரி எனக்கு லைட்டாக கிரேவி மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சபரி வாண்டடாக என்ன பண்ணுறா அப்படி அதை வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துட்றா அப்படி. அவங்க கேட்டது வேற, இவர் செஞ்சு கொடுத்தது வேற. அதனால பார்வதி என்ன பண்றாங்கன்னா, நான் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கேன், எனக்கு இன்னொரு பொட்டேட்டோ எடுத்து எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. முதலியே நீ அதை பண்ணி கொடுத்துருந்தனா பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற, உன் இஷ்டமாக இருக்கு, நீ ஒன்று பண்ணுற, அதை தான் சாப்பிட்ணும் நீ சொல்கிற. அவங்க தான் ரிபல் ஆச்சே, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒன்று பண்ணுறாங்க. இதனால தான் நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்குறீங்க. இந்த எஃப்ஜேக்கு காண்டு, கனிக்கு காண்டு, பார்வதி தனியாக கேட்கறத வந்து எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற காண்டு. அதில் என்ன பண்ணுறானுங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்கல்ல, இப்போ ஒன்று நீங்கள் கேட்பீங்க தானே, நாங்கள் இந்த மாதிரி மொத்தத்தையும் சமைச்சு நாங்கள் இது பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது சூடு பண்ணி செஞ்சு, என்னடா இது, என்ன சூடு பண்ணி நாங்கள் சமைச்சுக்கிறோம் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். அதனால சுபிக்ஷா என்ன பண்ணியிருக்கு, சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி சமைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வர லக்ஸரி ஃபுட்டுக்கு தேவைப்படக்கூடிய கிராசரிஸ் கிடைக்காது. இப்போ கறி வருது, இப்போ கறி வந்து ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி இல்லாமல் செய்ய முடியுமா? கறி வறக்குறோம் அப்படின்னா அது வேற. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, மொத்தத்தையும் எடுத்து இது பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி எங்களுக்கு ஒரு 5 வெங்காயம் வேணும், அங்கே அவ்வளோதான் இருந்திருக்கு, மற்றதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, 5 வெங்காயம் 3 பூண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வந்ததில் தான் பஞ்சாயத்து. நீ எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? வினோத் வந்து என்ன சொல்லிட்டா அப்படி, நீங்கள் எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்ட்டார். அந்த 5 வெங்காயம் 3 பூண்டில் என்னத்தை கேட்டு வாங்க போகிறாங்க? இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வினோத்துக்கு கேமே புரியலை. இந்த வினோத்துக்கு கூட இது என்ன கேமு, நம்ம என்ன பேசுகிறோம், என்ன கான்செப்டு, என்ன மேட்ச்சு, எதுவுமே அவருக்கு தெரியறது கிடையாது. இந்த 5 வெங்காயம் 3 பூண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இதில் இருந்து நீங்கள் தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது வந்து இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து இவங்களுடைய ட்ரிகர், இவங்க ஈகோவை டச் பண்ணணும்னு நினச்சதுக்கு இவங்க அவங்களோட ஈகோவை டச் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த பிபி ஹவுஸ்மேட் வந்து இவ்வளோ வக்கனையாக பேசுகிறீங்களேடா, நீங்கள் சோறு தான் திங்கிறீங்களா இல்லை பீயை திங்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்க தோணுமா தோணாதா? என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? சிக்கனில் உப்பு போட்டீங்க, கஞ்சியில் உப்பு போட்டீங்க. அந்த கஞ்சியில் ஏன் உப்பு போட்டீங்க, அந்த கஞ்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நாங்கள் வடாகம் போடுவோம் அப்படின்னு சொல்லி 4 நாள் ஆச்சு. இன்னும் அந்த கஞ்சியில் நீங்கள் வந்து வடாகம் போடுறீங்களா? என்னைக்கு போடுவீங்க வடாகம்? இது இல்லாமல் அவங்களுடைய ஜாம் பாட்டில், நியூட்டலா பாட்டில் நினைக்கிறேன், அவங்க வந்து பிரெட்டில் வந்து நியூட்டலா போட்டு சாப்பிட்றாங்க. அதை பார்த்து உங்களுக்கு சகிக்க முடியாமல் அதை திருடி வச்ச கும்பல் தானடா நீங்கள். இந்த 5 வெங்காயத்தை அவங்க எடுத்துகிட்டு போனது வந்து உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா? அப்போ இவனுங்க ஒரு திருட்டு கும்பல். இந்த திருட்டு கும்பலுடைய ஹெட்டு யாரு? கனி. பிரவீன்ராஜ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். பெரிய மனுஷியா நீ என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்துட்டு போய் கொடுங்க, இது தப்புன்னு சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருந்தா உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருக்கலாம். ஒழிச்சு வை அதெல்லாம் கொடுக்காதா? அவங்க சாப்பிடவே கூடாது, அடுத்தவன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற நீ நல்லவ. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அவங்க எடுத்துட்டு போய் வைக்கிறது அவங்க கெட்டவங்களா? அவங்க இது வரைக்கும் ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? நான் இது வரைக்கும் பார்த்து சூப்பர் டீலக்ஸ் வந்து இவங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு அவங்க நினச்சதே கிடையாது. ஆனால் இவங்க வந்து ரேஷன் காலியாகுதுன்ற ஒரு காரணத்தை சொல்லி இவனுங்க நல்லா தான் திங்கிறானுங்க. புரியுதுங்க? இவங்க நல்லா தான் திங்கிறானுங்க. அந்த கப்பு சிஸ்டம் கூட நான் கூட என்ன நினச்சேன், கப்பில் வந்து அளவோடு எல்லாருக்கும் வைப்பானுங்க அப்படின்னு நினச்சா, அந்த பிபி ஹவுஸ்மேட்டுக்கு ஒரு அளவு, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டுக்கு ஒரு அளவு. அதை தான் கானா வினோத் நேற்று கேட்டார். பண்ணுறதப்பெல்லாம் இவனுங்க பண்ணிட்டு அப்படியே இந்த 5 வெங்காயத்தை தூக்கிட்டு போய் வச்சதுக்கு அப்படி கத்துறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு இந்த பிபி ஹவுஸ்மேட்ஸ்க்கு தகுதியே கிடையாது. இந்த உப்பு போட்ட மேட்ரியை இன்னும் கேட்காம அவர் வச்சிருக்கிறதுனால, விஜய் சேதுபதி மேலே தான் குற்றம், கேட்காம அவர் வச்சிருக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிங்களேன், வெங்காயம் ஒரு பேஸ்ட்டான், அது பேர் என்ன, கத்திரிக்காய் ஒரு பேஸ்ட்டான், தக்காளி ஒரு பேஸ்ட்டான். என்ன பண்ண போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க இதை வச்சு? என்னடா சாதிக்க போறீங்க இதை வச்சு? ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ரொம்ப இதில் வேற அழுகுறானுங்க வேற 2 பேர். ஏன் சோறு திங்கிறதுக்காக வந்தீங்க? இவங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை அரைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சாங்க. எக்ஸஸாக இருக்க 5 வெங்காயத்தை தான் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த 5 வெங்காயத்தை எடுத்துகிட்டு போனதுக்கு நாங்கள் என்ன பிச்சை எடுக்கணுமா? நாங்கள் என்ன உங்கள்கிட்ட பிச்சை கேட்கணுமா? அதை வச்சு அவங்களும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நீங்களும் அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பைத்தியக்காரத்தனமாக எதுக்கோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. என்னால் முடியலை.
அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.